அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வறுமையும் நன்மையும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏழையாகவும் பிறரிடம் கையேந்தாதவராகவும் பிள்ளை குட்டிக்காரராகவும் இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர், அப்படிப்பட்ட அடியாரை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த செய்தி இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அல் ஜாமி உஸ்-ஸகீர் என்ற நூலிலே 1881 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் உலகத்தில் எல்லோரையும் பொருளாதாரத்திலே சமமான நிலையில் வைத்திருக்கவில்லை. மாறாக சிலருக்கு பொருளாதாரத்தில் உயர்வையும் சிலருக்கு வறுமையையும் ஏழ்மையையும் வழங்கியிருக்கிறான். தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமையில் அவர் பொறுமை காத்து அந்த வறுமையின் மூலமாக ஏற்படுகின்ற சிரமங்களுக்கு தன்னை படைத்த இரட்சகனிடத்திலே நன்மையை எதிர்பார்ப்பாரே என்று சொன்னால் அவர் படைத்த இரட்சகனாகிய அல்லாஹுவின் நேசத்தை பெற்றவராகி விடுகிறார். மனிதர்கள் எதிர்கொள்ள விரும்பாத விஷயங்களில் வறுமையும் உள்ளடங்கிவிடும். எனவே அந்த வறுமையை பொறுமையோடு சகித்து கொண்டு நல்லெண்ணத்தோடு வாழும் ஒரு விசுவாசி மிகப்பெரிய நற்கூலியை மறுமை நாளில் அடைந்து கொள்வார். அல்லாஹுவின் அச்சத்தின் அடிப்படையிலே அவருடைய கடமைகளை நிறைவேற்றி நல்லொழுக்கம் பேணி வாழுகின்ற வறியவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள், அவர்களை குறித்து அவர்கள் அடையப் போகின்ற அந்த பாக்கியம் குறித்து இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறது. சிலர் முறையாக உழைத்து முன்னேற வழி தெரியாமல் இருப்பார்கள். அதன் மூலமாக வாழ்க்கையிலே சிரமப்படுவார்கள். அவர்கள் பொருளாதார ரீதியாக வளம் காண முடியாமலேயே இருப்பார்கள். காரணம், அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவுதான் என்று நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். சிலர் முறையாக உழைக்க முடியாத சூழ்நிலையில் போதிய பொருளாதாரமின்றி வறியவர்களாகவே வாழ்வார்கள். இஸ்லாமிய பார்வையில் இவர்கள்தான் உண்மையான ஏழை எளியவர்களாவார்கள். வேதவரை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வறியவர்களுக்கு உதவிடுங்கள் என்றெல்லாம் ஆர்வப்படுத்துகிறான். அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என் அடியார்களில் சிலர் இருக்கின்றனர், அவர்களுக்கு வறுமையே சிறந்தது. அவர்களை நீ பொருளாதாரத்திலே மேம்பாடுள்ளவர்களாக ஆக்கினால் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை அழித்தவராக ஆகிவிடுவீர். என் அடியார்களில் வேறு சிலர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு செல்வமே சிறந்தது. அவர்களை வறியவர்களாக ஆக்கினால் அவர்களின் மார்க்கத்தை அழித்தவராவீர் என்று அல்லாஹ் கூறிய செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ் இந்த உலகத்தில் படைப்பினங்களை படைக்கின்ற போது
அவர்களில் பொருளாதாரத்திலே ஏற்ற தாழ்வு என்கின்ற அடிப்படையிலே உண்டான சூழ்நிலைகளோடுதான் அவர்களை பிறக்க வைக்கிறான். அவர்களுக்கென்று என்ன கிடைக்க வேண்டுமோ அதை தீர்மானித்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே பொறுமையை சகித்து கொண்டு வறிய நிலையிலே ஏழைகளாக வாழ்ந்தார்களே என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாகவும் மறுமை நாளிலே அவர்கள் அளப்பெரிய நன்மைகளை அடைந்து கொள்வர்களாகவும் ஆகிவிடுவார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவருடைய அருள் பாக்கியத்தை அடையக்கூடிய நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.